அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவி எல்லாம் ரிமோட்டை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு நான் வரேன்டா, நான் இதுனா குடும்ப ஆட்சியா, குடும்ப சொத்தா, இதை நாங்க விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கொடுக்க முடிவு முன் வந்த போதும் அதை ஏற்காத காரணம் சார். உங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்க முன் வந்ததா சொல்லப்படுது. அது நீங்க ஏற்காத தொகுதி முக்கியமே இல்லைங்க. நான் வந்த போதும் அப்படி சொல்லிட்டு தொகுதிகள் முக்கியம் இல்லைங்க, தொகுதிகள்லாம் ஒரு முக்கியமே இல்லைங்க. நான் எப்பவுமே சீட்டுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுங்க, நோட்டுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுங்க. நான் ஒரு புதுவித அரசியலை கொண்டு வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கிற அரசியல் என்னவென்றால் அது மக்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கமலஹாசன் அவர்கள் தேர்தலில் நாங்க போட்டியிடல, தேர்தலில் நாங்க நிக்கல, திமுகவுக்கு ஆதரவு, அதுவும் வலிமையான ஆதரவு, கடுமையான ஆதரவு, முரட்டு ஆதரவு, தோலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வலிமையான ஆதரவு இதெல்லாம் கூட இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ திமுக கூட போட்டி இல்லைங்க, நான் போட்டியே போடலைங்க அப்படின்னு சொன்னா எதற்காக 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறீங்க?